ஒருவேளை நிலைமை எதுவும் நம்ம கை மீறி போற மாதிரி இருந்தா இந்த மருந்தை குடிச்சிட்டு ஒரேடியா உயிரை விட்டுற வேண்டியதுதான். கல்யாணம் மாப்ள வா, ஐயரு உன்னை கூப்பிடுறாரு. ஆட என்ன வெக்கமா? டேய் போடா. சரி வா போலாம். இப்போ வரேன். சரி சீக்கிரம் கிளம்பி. நாழி ஆயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. மச்சான் கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்து கூட்டு வா. கூட்டிட்டு வரேன். இது பாருமா, ஊருக்குள்ள எங்க ஐயாவை கட்டிக்க எவ்வளவோ அழகான பொண்ணுங்க நீ நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடா இவ்வளவு அடம் பிடிக்கிற? எழுந்து வாமா. ஏய் என்ன முறைக்கிற? இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காது. மரியாதை எந்திரிச்சு வா. ஐயோ கடவுளே, என்ன இது? வினயை இன்னும் ஆள காணோம். அவரை இன்னும் இங்க வரலையே. வினய், நான் உங்களை ரொம்ப நம்புறேன். நீங்க கண்டிப்பா என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த கார்த்திகா எக்காரணத்தை கொண்டு எனக்கு தாலி கட்ட விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரியே இந்த விஷத்தை குடிச்சிட்டு என் உயிரை விட்டுருவேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயர் கூட்டிட்டு வர சொன்னாரு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஏய் இவ இப்படிலாம் சொன்னா வர மாட்டாடி. இழுங்கடியா. கூட்டிட்டு வராங்க. என்ன மித்ரா, கல்யாணத்துக்கு ரெடி தானே? மாலையை போடுங்க. கொடுங்க. மாலையை போட்டுக்கோ. போடு போடு. கழுத்து போடு. என்ன மித்ரா ஒரே யோசனையா இருக்கு? இன்னமும் வினய் வந்து உன்னை காப்பாற்ற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா வரமாட்டான். நீ என்னதான் கல்யாணம் பண்ண மித்ரா, இந்த ஜென்மத்துல அதுதான் உன் விதி.
வாடா. ஏய் ஏய் நில்லு. டேய் பாலிவுட் தொலைங்கடா. விஷயம் தெரியாம பேசாத. நான் போய் அடிச்சா தாங்க மாட்டானுங்க. அப்புறம் மர்டர் கேஸ் ஆயிரும். உன் அப்பனுக்கு இந்த ஃபைட்ல நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் அடிச்சாலே போதும். அவளை பார்த்து கத்தியோட வராங்க. மித்ரா எங்க இருக்கான்னு சொல்லுங்கடா. மித்ரா எங்கடா? அவளை பாத்துடா. மாம்சி இரு மாம்சி. டேய் அடி மாப்ள. மித்ரா, நீ எனக்கு தான். மம்மி, மம்மி, என்ன சொன்ன? என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னல. அங்க பாரு. என்னைய வடி உதைக்கிற? முதல்ல
அவ கதையை முடிச்சிட்டு அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். ஏய் ஓடா. ஏய் வினய் வினய் வினய், எங்க அந்த ஃப்ராடு? சார் இவன் தான் சார் அந்த ஃப்ராடு. அரெஸ்ட் பண்ணுங்க சார். உன்னை எல்லாம் வெளியே விட்டதே தப்புடா. கான்ஸ்டபிள் அரஸ்ட் ஹிம். ஓகே சார். இருங்க, நானே வரேன். சாரி சார். விக்ரம், பிடிங்க பிடிங்க. ஓகே சார். லுக் இந்திரியா எழுந்தறா. எழுந்தறா. ஏய் வினய், உன்னை விட மாட்டேன்டா. என் வாழ்க்கை பாழாக்குற உன்னை விட மாட்டேன். ஓடா. ஏய், சாரி வினய், இந்த ஃப்ராடு பயலால இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க் யூ சார். ஓகே, எடுத்துட்டு போங்க. ஏய் சிக் போடா. போடா. ஏய் சிக் பா. ஓ, எடுத்துட்டு போங்க. சாரி மித்ரா, உன் பேச்சை நான் கேட்டிருக்கணும். ஐயோ, இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? நடந்து முடிஞ்சதெல்லாம் விடுங்க. இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். அதான் கல்யாணம் நின்னு போச்சுல்ல, வாங்க போலாம். ஐயரா எங்க கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் இது? ஏதோ தப்பான கல்யாணத்துக்கு வந்துட்டேன். என்னோட சர்வீஸ்ல இப்படி நடந்ததே கிடையாது. என்ன பண்றது? எல்லாம் என் நேரம். நான் கிளம்புறேன். ஐயரா, இது நல்ல நேரம் தான். அந்த கல்யாணத்தை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பெரிய பாவத்தை பண்ண மாதிரி ஆயிருக்கும். அந்த கல்யாணத்தை விடுங்க. இன்னொரு கல்யாணத்துக்கு ஆள் ரெடியா இருக்கு, நடத்தி வைங்க. வேற கல்யாணமா? அதான் அந்த துஷ்டனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டால. இதுக்கப்புறம் யாருக்கு போய் கல்யாணம் பண்றது? ஐயோ, அதான் சொன்னனே, அந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்காதீங்க, விடுங்க. மாப்ள, என்னையா லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? எங்களை எதுக்கே பாக்குற? மாப்ள, உங்களை பார்க்காம வேற யாரை பார்க்கறதாமா? கல்யாணம் உங்களுக்கு தான். சட்டுப்பட்டு தாலியை கட்டு, வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம கிளம்பலாம் வா. டேய், பாடுறவும் பொண்டாட்டிய ரொம்ப நாளுக்கு அப்புறம் வைக்கப்படுறா.
இப்படி உன் பொண்டாட்டி வைக்கப்பட்டு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏண்டா இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. நீ புரிஞ்சுக்கிட்டா அவ புரிஞ்சுக்க மாட்டா, அவ புரிஞ்சுக்கிட்டா நீ புரிஞ்சுக்க மாட்டா. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உங்க 2 பேத்துக்குள்ள பர்சனலா சண்டை வந்ததே இல்லை. யாராவது 3வது மனுஷன் நடுவில் வந்து ஏதாவது பண்ணாதான் சண்டையே வருது. இதை பாருடா, புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இனிமேலாவது 2 பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்பிக்கையோடு இருங்க, நல்லா இருப்பீங்க. என்ன? நீ சொல்றது கரெக்டு தான் மாம்ச. இந்த விஷயத்துல மித்ராவை விட என் மேலதான் அதிகமான தப்பு இருக்கு. நான் தான் எப்பவுமே மற்றவங்களுக்காக யோசிக்கிறேன்னு தவிர மித்ராவை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். ஐம் சாரி மித்ரா. என் மேலேயும் சில தப்பு இருக்குங்க. இவ்ளோ கோவமும் பிடிவாதமும் சில நேரங்கள்ல பிரச்சனையை பெருசாக்கிடும். இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு உறுதியா தோணுது. மாப்பிள, சட்டு புட்டும் தாலியை கட்டு. டைம் ஆயிட்டே இருக்கு, கிளம்பிட்டே இருக்கலாம். என்ன மாம் சொன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சந்தோஷமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற? ஐயோ, இதோ பாரு, மறுபடியும் பொண்டாட்டி வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. எப்ப பார்த்தாலும் எண்ணெயில போட்ட கடுக்கு மாதிரி பொறுபுறையும் பொறிச்சிட்டே இருப்பா. இன்னைக்கு வைக்கப்பட்டுட்டே இருக்கா. டேய், வைக்கப்படும் போது சட்டன் தாலியை கட்டிரு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் நீ பட்டு வேஷ்டி பட்டு சட்டைக்கு மாறிடு. மாப்பிள அப்படிதான் இருக்கணும். ஐயரா, பொண்ணு மாப்பிள ரெடி. நீங்க ரெடியா? நான் எப்பவும் ரெடி. ஐயர ரெடியா? ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல கல்யாணம் நின்னு போன இடத்துலயே மங்களகரமா புதுசா ஒரு கல்யாணம் நடக்க போறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கோ மாப்பிள. ஐயர் பாத்தியா, அவர் டியூட்டியை பாக்குறதுல ரொம்ப கரெக்டா இருக்காரு. சட்டு புட்டுன்னு போய் புது துணி மாத்திட்டு வாப்போ. மாமா, புது துணியெல்லாம் எதுக்கு மாமா? டைம் வேஸ்ட் பண்ணாம தாலியை கட்ட சொல்லுங்க. மாப்பிள, பாடுற பொண்டாட்டிக்கு உன்னை விட அவசரம் ஜாஸ்தியா இருக்கு. துணிய புது துணி வேணாங்கிற. டாடி, நம்ம எல்லாரும் சேர்த்து செல்ஃபி எடுப்போமா?